நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்த மனசுல ஆழமா ஏத்துக்கிட்டோம். அதாவது 70 வயசாயிடுச்சுனாலே போதும், நம்ம உடம்புல சக்தி குறைஞ்சிடும், தசையெல்லாம் பலவீனமாயிடும், அவ்வளோதான் நம்ம கதைன்னு. ஆனா இந்த முழு கதையுமே மாத்தி எழுதக்கூடிய ஒரு சின்ன ரகசியம் நம்ம சமையலறையிலேயே இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமா, இததான் நாம இத்தனை நாளா கவனிக்காம விட்ட ஒரு உண்மை. வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். நம்ம வீட்ல இருக்கிற பெரியவங்கள பார்த்தாலே தெரியும். ஐயோ, இப்போல்லாம் என்னால முன்ன மாதிரி நடக்க முடியலப்பா, 2 மாடிப்படி ஏறினாலே மூச்சு வாங்குதுன்னு சொல்றத நம்ம கேட்டிருப்போம். இது வயசானாலே வரக்கூடிய ஒரு இயல்பான விஷயம். இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்னு நாமளும் நினைப்போம். இது ஒரு தவிர்க்க முடியாத இயற்கையான மாற்றம்னு ஒரு பொதுவான கருத்து நம்ம மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், இது உண்மையிலே தவிர்க்க முடியாதது தானா? இல்ல வயசானாலே பலவீனம்ங்கிறது நாம நம்ப வைக்கப்பட்ட ஒரு கட்டுக்கதையா? ஒருவேளை நம்மளோட புரிதல்ல இங்கே ஒரு சின்ன தப்பு நடந்திருக்கலாமோ? இப்போ வர புதிய ஆய்வுகள் எல்லாமே இந்த கேள்வியை தான் ரொம்ப அழுத்தமா கேக்குது. ஆமாங்க, அந்த ஆய்வுகள் சுட்டிக்காட்டுற பதில் ரொம்ப ரொம்ப எளிமையானது. அது நம்ம வீட்ல இருக்கிற சின்ன சின்ன விதைகளுக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்கு. இது ஏதோ பாட்டி வைத்தியம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இதுக்கு பின்னாடி ரொம்ப ஆழமான அறிவியல் இருக்கு. தசைகளை பராமரிக்கிறதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த ஆனா நம்மால மறக்கப்பட்ட ஒரு ரகசியம் இதுதாங்க. இப்போ இந்த ஸ்லைடுல இருக்கிற இந்த நம்பரை நல்லா கவனிங்க. 21x. இதுதான் இந்த முழு விஷயத்தோட மையப்புள்ளி. புரோட்டீன்னாலே நம்ம மனசுக்கு முதல்ல வர்றது முட்டை தான். ஆனா சில விதைகள்ல இருக்கிற புரோட்டீன் தசைகளை மீண்டும் உருவாக்குறதுல முட்டைகளை விட 21 மடங்கு அதிக சக்தி வாய்ந்ததுன்னு இந்த ஆதாரம் சொல்லுது. ஆமா, நீங்க கேட்டது சரிதான், 21 மடங்கு. இது எவ்வளவு பெரிய வித்தியாசம்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. சரி, அப்படி என்னென்ன விதைகள்னு உங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் வந்திருக்கும். இந்த ஆய்வுல முக்கியமா 4 விதைகளை பத்தி குறிப்பிடுறாங்க. 1 சியா விதைகள், 2 சணல் விதைகள், 3 பூசணி விதைகள் மற்றும் 4 ஆளி விதைகள். இதுல ஒவ்வொன்னுக்குள்ளேயும் ஒரு தனித்துவமான சூப்பர் பவர் இருக்கு. வாங்க ஒவ்வொன்றையும் ஆழமா அலசி ஆராயலாம். முதல்ல இந்த 2 ஜாம்பவான்களை பத்தி பாப்போம். சியா மற்றும் சணல் விதைகள். இதுக்கு வைக்கப்பட்டிருக்கிற பட்டப்பெயர்களே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு இல்லையா? ஒன்னு ஓடும் உணவு, இன்னொன்னு சரியான புரோட்டீன். அந்த பெயர்களுக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை இப்ப தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முதல்ல சியா விதைகள். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஆஸ்டெக் வீரர்கள் நீண்ட தூரம் ஓடுறதுக்கும் போர் புரியறதுக்கும் இந்த விதைகளை தான் சாப்பிட்டாங்களாம். இது அவங்களுக்கு நாள் முழுக்க சோர்வே இல்லாம ஆற்றல கொடுத்திருக்கு. அதனாலதான் இதுக்கு ஓடும் உணவு அப்படின்னே ஒரு பெயர் வந்துச்சு. இதோட சூட்சுமம் என்னன்னா, சியா விதைகளை தண்ணியில போட்டா அது தண்ணி விட 12 மடங்கு அதிக தண்ணிய உறிஞ்சி ஒரு ஜெல் மாதிரி மாறிடும். இங்கதான் அந்த மேஜிக்கே நடக்குது. இதனால இதுல இருக்கிற புரோட்டீன் நம்ம உடம்புக்கு ஒரேடியா போகாம கொஞ்சம் கொஞ்சமா கிட்டத்தட்ட 6 மணி நேரம் வரைக்கும் சீரா கிடைக்கும். இது ஒரு இயற்கை ஸ்லோ ரிலீஸ் கேப்சூல் மாதிரி வேலை செய்யுது. தசைங்களுக்கு நாள் முழுக்க தொடர்ச்சியா உணவு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். இங்கதான் ஒரு ஆச்சரியமான ட்விஸ்டே இருக்கு. பொதுவா வயசாக ஆக நம்ம உடம்பு புரோட்டீனை ஜீர்ணிக்கிற சக்தி குறையும்னு சொல்லுவாங்க. ஆனா ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழக ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, சியா விதைகளை பொறுத்தவரை இது அப்படியே தலைகீழா நடக்குதான். 70 வயசுக்கு மேல இருக்கிறவங்களோட உடம்பு இதுல இருக்கிற புரோட்டீன்ல 95% முழுசா உறிஞ்சு கொள்ளுதான். இது மருத்துவ உலகத்துக்கே ஒரு ஆச்சரியமான விஷயம். அடுத்ததா சணல் விதைகள், அதாவது ஹெம்ப் சீட்ஸ். இது சாதாரண விதை கிடையாது. நாசா விஞ்ஞானிகளே விண்வெளி வீரர்களுக்கு இது ஒரு சரியான உணவு, அதாவது பெர்ஃபெக்ட் ஃபுட்னு சொன்னதா இந்த ஆதாரம் சொல்லுது. ஒரு உணவுக்கு இதை விட பெரிய சர்டிஃபிகேட் வேற என்னங்க வேணும்? இதுல எடெஸ்டின் அப்படிங்கிற ஒரு சிறப்பு வகை புரோட்டீன் இருக்கு. இதோட அமைப்பு நம்ம ரத்த பிளாஸ்மால இருக்கிற குளோபுலின் புரோட்டீன் மாதிரியே இருக்குமா. இதனால என்ன நன்மைனா, நம்ம உடம்பு இதை ரொம்ப ரொம்ப சுலபமா கிட்டத்தட்ட 94% வரைக்கும் ஜீரணம் பண்ணிடும். நம்ம சிறுநீரகங்களுக்கு எந்த விதமான கூடுதல் அழுத்தத்தையும் கொடுக்காம சத்துக்களை மட்டும் நேரா தசைகளுக்கு அனுப்பிடும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஆஸ்திரேலிய ஆராய்ச்சியாளர்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, சணல் விதைகள்ல சரியான விகிதத்துல ஒமேகா கொழுப்பு அமிலங்கள் இருக்கிறதால இது உடல்ல இருக்கிற தேவையற்ற வீக்கத்தை, அதாவது இன்ஃப்ளமேஷனை 88% வரைக்கும் குறைக்குதாம். வீக்கம் குறைந்தாலே தசைகள் தன்னைத்தானே சரி செஞ்சுக்கிற வீக்கம் அதிகமாகும். சரி, இப்போ அடுத்த 2 சக்தி வாய்ந்த வீரர்களை பார்ப்போம். பூசணி விதைகள் மற்றும் ஆளி விதைகள். இதுல ஒன்னு தசை வளர்ச்சிக்கு தேவையான தாதுகளோட ஒரு சக்தி மையம். இன்னொன்னு தசை சிதைவுக்கு காரணமான வீக்கத்துக்கு எதிரான ஒரு சிறந்த போராளி. பூசணி விதைகள் நம்ம பல நேரங்கள்ல ஸ்நாக்ஸா சாப்பிட்ற இந்த விதைகள் உலகத்திலே அதிக புரோட்டீன் அடர்த்தி கொண்ட சைவ உணவுகள்ல ஒண்ணுன்னு ஆதாரம் சொல்லுது. நம்ப முடியுதா? இதுல புரோட்டீன் மட்டும் இல்ல, ஜிங்க் மற்றும் மெக்னீசியம் போன்ற தாதுக்களும் மிக அதிகமா இருக்கு.
இந்த தாதுக்கள் தான் தச வளர்ச்சிக்கும் பழுது பார்ப்பதற்கும் ரொம்ப முக்கியமான இன்ஜின்கள் மாதிரி வேலை செய்யுது. குறிப்பா உடற்பயிற்சிக்கு பிறகு ஏற்படுற தசைவலிய இது 45% வரைக்கும் குறைக்குதாம். அதாவது வேகமான ரிகவரிக்கு இது ரொம்ப உதவுது. நாம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிற இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் மருத்துவ ரீதியா ஒரு பேர் இருக்கு. அதுதான் சர்கோபீனியா. இது ஒரு நோய் இல்ல, வயசாகும்போது நம்ம கட்டுப்பாட்டையும் மீறி தசைகளோட வலிமையும் அளவும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போற ஒரு நிலை. இந்த விதைகள் இந்த நிலையை எதிர்த்து போராட ஒரு இயற்கையான ஆயுதமா இருக்கு. நம்ம பட்டியல்ல கடைசியா வர்றது ஆளி விதைகள், அதாவது ஃபிளாக்ஸ் சீட்ஸ். இதோட மிகப்பெரிய பலம் அதோட தனித்துவமான அழற்சி எதிர்ப்பு பண்புகள் தான். இது மத்த விதைகளை விட ஒரு படி மேல போகுதுன்னே சொல்லலாம். இதுல இருக்கிற ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் தசை வீக்கத்தை 52% வரைக்கும் குறைக்குது. அதே நேரத்துல இது புரோட்டீன் நம்ம உடம்புல உருவாகிற செயல்முறைய 27% அதிகரிக்குது. இது ஒரு இரட்டை நன்மை. ஒரு பக்கம் சிதைவை தடுக்குது, இன்னொரு பக்கம் வளர்ச்சியை தூண்டுது. ஒரே கல்லுல 2 மாங்காய் மாதிரி தாங்க. கனடாவுல நடந்த ஒரு 12 வார ஆய்வுல ஆளி விதைகளை தினமும் சாப்பிட்டவங்களுக்கு ஆச்சரியமான ஒரு முடிவு கிடைச்சிருக்கு. அவங்க உடம்புல நல்ல தசை நிறை 1.5 பவுண்ட் அதிகரிச்சிருக்கு. அதே சமயம் உடலுக்கு தேவையில்லாத கெட்ட கொழுப்பு 2.2 பவுண்ட் குறைஞ்சிருக்கு. ஒரே உணவுப் பொருள் தசை வளர்ச்சியை தூண்டி கொழுப்பை குறைக்கிறதுங்கிறது ரொம்ப அபூர்வமான, இதுவரைக்கும் பார்க்காத ஒரு மாற்றம்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. சரி, இந்த விதைகளோட சக்திய பத்தியெல்லாம் பார்த்தோம். ஆனா இது நம்ம டெய்லி லைஃப்ல எப்படி சரியா பயன்படுத்துறது? சும்மா அள்ளி சாப்பிட்டா மட்டும் போதுமா, இல்ல அதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கா? அதிகபட்ச பலனை அடைய என்ன செய்யணும்னு இப்ப பார்க்கலாம். இதுல 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. 1, பூசணி மாதிரி சில விதைகளை சில மணி நேரம் ஊற வச்சு சாப்பிடணும். 2, நிறைய பேர் பண்ற தப்பு ஆளி விதைய முழுசா சாப்பிடுறது. அப்படி சாப்பிட்டா அதுல இருக்கிற சத்து நம்ம உடம்புக்கு கிடைக்காமலேயே வெளியே போயிடும். அதனால கண்டிப்பா அரைச்சுதான் சாப்பிடணும். 3, வறுக்கும்போது அதிக சூட்ல வறுக்கக்கூடாது. லேசான சூட்ல வறுத்தாதான் அதுல இருக்கிற அமினோ அமிலங்கள் அழியாம இருக்கும். இதை எப்போ சாப்பிடணுங்கிறதுலயும் ஒரு சூட்சுமம் இருக்கு. உடற்பயிற்சி செஞ்சு முடிச்ச அரை மணி நேரத்துக்குள்ள சாப்பிட்டா அது தசை வளர்ச்சிக்கு ஒரு பூஸ்டர் மாதிரி வேலை செய்யும். மதிய நேரத்துல ஒரு சிற்றுண்டியா சாப்பிட்டா சாயங்காலம் வரைக்கும் பசி இல்லாம ரத்த சர்க்கரை அளவும் சீரா இருக்கும். ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி சாப்பிட்டா இரவு முழுக்க தசைகளுக்கு சிதைவு ஏற்படாம ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி இது செயல்படும். அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, சியா விதைகள் மெதுவா சக்தியை கொடுக்குது, சணல் விதைகள் சுலபமா ஜீரணமாகுது, பூசணி விதைகள் தாதுக்களை தருது, ஆளி விதைகள் வீக்கத்தை குறைக்குது. இந்த 4 விதைகளுமே வயதான காலத்துல தசைகளை வலுவா வச்சுக்கிறதுட்டு ஒரு பெரிய வரப்பிரசாதம் சொல்லலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல இவ்ளோ பெரிய தீர்வுகள் ஒழிஞ்சிருக்கும்போது நாம இன்னும் என்னென்ன ஊட்டச்சத்து ரகசியங்களை கவனிக்காம விட்டுருக்கோம்னு யோசிச்சு பாருங்க. பதில் நம்ம சமையலறையிலேயே இருக்கலாம்.